உற்சாகத்திற்காகவும் சுறுசுறுப்பிற்காகவும் நாம் பலவிதமான பானங்களை அருந்துகிறோம். எத்தனை பானங்கள் புதிதாக சந்தைக்கு வந்தாலும் இயற்கையான முறையிலும் ஆரோக்கியமான விதத்திலும் நம் அனைவருக்கும் மிகவும் சுலபமாக கிடைப்பது தேயிலை மட்டுமே. தேயிலை பயிரிடுவது குறித்தும் தேயிலை தூள் உருவாகும் விதம் குறித்தும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமே. தேயிலை பயிரிடுவதில் முதல் கட்டமாக நன்கு விளைந்த முற்றிய இலைகளோடு கூடிய காம்புகளை வெட்டி எடுத்து காம்புகளின் முனைப்பாகங்களை சீவிவிட்டு மண் நிரப்பப்பட்ட கண்ணாடி பைகளில் ஊன்றி தண்ணீர் ஊற்றி அதனை பெரிய கண்ணாடி பைகள் கொண்டு நாலாபுறமும் இருந்து காற்று புகாதவாறு மூடி வலைகளினால் மேற்கூரை போடப்பட்ட இடங்களில் சுமார் 10 முதல் 12 வாரங்கள் வரை வைக்கிறார்கள். இவ்வாறு செய்தால்தான் வேர்கள் பிடிப்பது சாத்தியமாகிறது. இந்த கால அளவுகள் கடல் மட்டத்திலிருந்து விளைநிலம் இருக்கும் உயரத்தை பொறுத்து மாறுபடும். பனிரெண்டு வாரங்களுக்கு பிறகு கண்ணாடி பைகளை பிரித்தெடுத்து உள்ளே வைத்திருக்கும் நாற்றுகளில் நல்ல நாற்றுகளை மட்டும் தனியே எடுத்து 1 மாதம் வரை தனி வலை கூரைகளுக்கு கீழ் வைத்து பின்னர் அதனை எடுத்து 5 முதல் 6 மாதங்கள் வரை பதப்படுத்துதலுக்காக திறந்த வெளியில் வெயிலில் வைக்கின்றனர். பின்னர் நன்கு விளைந்த இந்த நாற்றுகளை விளைநிலங்களுக்கு கொண்டு சென்று 2.5 அடி இடைவெளிக்கு ஒரு நாற்று என்ற கணக்கில் 1.5 அடி ஆழம் வரை குழி தோண்டி நாற்றுக்களை உள்ளே வைத்து பாதி அளவு மண்ணை போட்டு மூடிய பின்னரே வேர்பகுதியில் உள்ள கண்ணாடி பைகளை கிழித்து எடுக்கின்றனர். தேயிலையின் ஆரம்பகால பயிரிடுதலில் இருந்து விளைச்சலை எடுக்கும் பருவம் வரை இதன் கால அளவு சுமார் 4 முதல் 5 வருடங்களாகும். தேயிலையை அப்படியே வளரவிட்டோமானால் பெரிய மரம் போல் வளர்ந்துவிடும். ஆகையால் பருவகாலம் வரும் சமயத்தில் நன்கு விளைந்த தேயிலைகளை பறித்துவிட்டு 18 அங்குலம் இருக்குமாறு வெட்டி விடுகின்றனர். நான் இந்த டீ இண்டஸ்ட்ரிக்கு முதலாக எங்கள் ஃபாதர்கிட்ட இருந்து நான் இந்த டீ இண்டஸ்ட்ரிக்கு அவர் பொறுப்புலேருந்து என் பொறுப்புக்கு வந்துச்சு. என்னோடய முன் பார்வையில் இந்த எஸ்டேட்டு நான் 1992 சார்ஜ் எடுத்தேன். அன்னைக்கு இந்த டீ இண்டஸ்ட்ரி ரஷ்யன் மார்க்கெட்டுக்கு கேட்டர் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் டீ 1 கிலோ 80 ரூபா டு 85 ரூபா டீ விலை வித்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் 2.5 லட்சம் கிலோ மேட்டி வருஷத்துக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1996 டீ கிரைசஸ் ரொம்ப மோசமாக டீ விலைகள் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் குவாலிட்டி பேராமீட்டர்ஸுக்கு நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம். அந்த சமயம் உப்பாசியிலிருந்து மிஸ்டர் சுவாமிநாதன், மிஸ்டர் ராம்மூர்த்தி எல்லாரும் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணி நாங்கள் குவாலிட்டி டீ பண்ண ஆரம்பித்தோம். அன்னைக்கு நாங்கள் ரஷ்யன் மார்க்கெட் இல்லாமல் இன்டர்னல் மார்க்கெட்டுக்கு பூரா டீயுமே இன்டர்னல் மார்க்கெட்டில் விற்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து எங்கள் புரோக்கர் ஜே தாமஸ் அசாமில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதே ஸ்டைலில் நாங்களும் இங்கே அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரு பண்ண ஆரம்பித்தோம்.
அழகிய மலைச்சாரல்களின் சரிவில் விளைவிக்கப்பட்டிருக்கும் இந்த தேயிலைகளை விளைச்சலுக்கு பின் வேலையாட்களை கொண்டு மிகவும் லாவகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பறித்தெடுத்து தனித்தனி சாக்கு பைகளில் சேகரிக்கின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்படும் தேயிலைகளை உபயோகப் பொருளாக மாற்றி அமைக்க தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வரப்படுகிறது. தோட்டங்களிலிருந்து பறித்து கொண்டு வரப்படும் இந்த இலைகளை முதலில் எடை போட்டு பின்னர் முத்தின இலைகளை தனியாக பிரித்து தனித்தனி எடை போடப்படுகிறது. 2 இலை 1 கொழுந்து என்ற விகிதத்தில் இருக்கும் தேயிலைகளே தரமான தேயிலை தூள்கள் தயார் செய்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். இவ்வாறு எடுக்கப்பட்ட இந்த தேயிலைகளை அதற்கான தனி அறைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் தளங்களின் மேல் 1000 கிலோகிராம் எடை உள்ள கொள்ளளவுடன் பரப்பப்பட்டு காற்றையும் மிதமான வெப்பத்தையும் செலுத்துதல் மூலம் வாட்டம் கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு செய்தால்தான் தரமான தேயிலைகளை நம்மால் பெற முடியும். 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை இந்த இலைகளை திருப்பி போட வேண்டும். இவ்வாறு சுமார் 8 மணி நேரம் வாட்டம் கொடுத்தலுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆட்களை வந்து நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் மேஜராக ஒரு 3-4 பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணோம். க்ரீன் லீஃப் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த உடனே அந்த க்ரீன் லீஃபோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஒரு 2 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து எங்கள் க்ரீன் லீஃபை சார்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக கோஸ் லீஃப் பர்சன்டேஜ் அப்படின்னா மதர் லீஃப் எவ்வளவு இருக்குது, யங் பட் எவ்வளவு இருக்குது, நல்ல 3 லீஃப் அண்ட் பட் எவ்வளவு இருக்குதுன்னு கம்ப்ளீட்டாக கணக்கெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கணக்கில் வந்து எங்களுக்கு இம்மெச்சூர் ஷூட்டு எவ்வளோ வருது ஒரு நாளைக்கு, கோஸ் லீஃப் எவ்வளோ வருது, நல்ல 3 லீஃப் அண்ட் பட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பர்டிகுலராக ஒரு குரோவர்கிட்டருந்து எங்கள் ஓன் ஃபீல்டிலிருந்து வர இலையுமே அந்த மாதிரி ஷூட் அனாலிசிஸ் என்கிற சொல்ல நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இருந்து எங்கள் கீழே மேனுஃபேக்சர் ஸ்டைலையுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து அசாம்லேயோ டார்ஜிலிங்லேயோ இல்லை டுவாஸ்லேயோ எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சருக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். வாட்டம் கொடுக்கப்பட்ட இலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்க ரோட்டர் வேன் இயந்திரம் மற்றும் ரோலர் இயந்திரம் என 2 வகையான இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இயந்திரங்களை வந்தடையும் இந்த தேயிலை இலைகள் முதலில் சராசரி துண்டுகளாக வெட்டப்படுகிறது.
பின்னர் வெட்டப்பட்ட இந்த இலைகள் நடைமேடை வழியாக மெல்ல மெல்ல நகர்ந்து மற்றொரு வெட்டும் இயந்திரத்தை சென்றடைகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் சிறிது சிறிதாக வெட்டப்பட்டு இந்த இலைகள் தூள்களாக மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு கட்டமாக மெல்ல நகர்ந்து வரும் இந்த இலைகள் படுகை போல் நடைமேடை தளங்களில் தனது பயணத்தை தொடர்ந்து கடைசியில் பெரிய உருளைக்கலனை வந்தடைகிறது. இந்த செயல்கள் நடைபெறும் இந்த அறைகளில் சீதோஷ்ண நிலை மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இல்லையெனில் இந்த இலைகளில் உள்ள உயிர்த்தன்மை அழிந்துவிடும். மெல்ல மெல்ல ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து இந்த சிடிசி என்று அழைக்கப்படும் கட்டிங் டெரின் கர்லிங் என்ற இயந்திரத்தின் முடிவில் உருளைக்கலனை அடையும் இந்த தேயிலைகள் அங்கு குளிரூட்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் நன்கு கலக்கப்பட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுக்கப்படுகிறது. மேலும் இங்குதான் தேயிலையின் நிறமும் மாற்றப்படுகிறது. நிறம் மாற்றப்பட்டு வெளியே கொண்டு வரப்படும் இந்த தூள்களை எடுத்து மற்றொரு இயந்திரத்தில் கொட்டுகின்றனர். இங்கு வலை கம்பிகளின் மேல் பரப்பப்படும் இந்த இலைகள் சலிக்கப்பட்டு நடைமேடை வழியாக 3 அடுக்கு தளத்திற்கு அனுப்பப்படுகிறது. மிதமான வேகத்தில் படுகைகள் போல் சமமான தளமாக மெல்ல நகர்ந்து வரும் இந்த இலை தூள்கள் அங்கிருந்து கண்டினியூட் ஃபார்மென்ஷன் மெஷின் என்று அழைக்கப்படும் மாசுகள் அகற்றல் மற்றும் வறுத்தெடுக்கும் அடுப்புகள் பொருத்தப்பட்ட இயந்திரத்தை வந்தடைந்து அங்கு தொடர் நிகழ்வுகளை கடந்து நடைமேடை வழியாக தரம் பிரித்தெடுக்கப்படும் இயந்திரத்தை வந்தடைகிறது. இந்தியாவில் அஸ்ஸாம், நீலகிரி, கேரளா, டார்ஜிலிங் ஆகிய இடங்களில் தேயிலை விளைச்சல் மற்றும் தயாரிப்புகள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் நீலகிரி மலைப்பகுதியில் தயாராகும் தேயிலைகளில் காட்டமான தேயிலை, வாசனை தேயிலை, உடனடி தேயிலை, சாக்லேட் தேயிலை, எலுமிச்சை தேயிலை, பச்சை தேயிலை, வெள்ளை தேயிலை, கோல்டன் தேயிலை என விதவிதமாக தயாராகி வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. தேயிலையில் இருக்கும் கழிவுகள் மற்றும் நாற்பொருள்களை ஈர்த்து பிரித்து எடுக்கும் இயந்திரத்திலிருந்து வெளியே வரும் இந்த தேயிலை தூள்களை எடை மற்றும் அளவுகளுக்கு தகுந்தவாறு சல்லடைகளின் உதவி கொண்டு சலித்து பிரித்து தனித்தனி நடைமேடை வழியாக சாக்கு மூட்டைகளில் எடுக்கப்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்கும் போது
சரியான முறையில் பதமாகாத தூள்களை மறு உற்பத்திக்கு பயன்படுத்தவும் முடியும். இம்முறையில் தயாராகி பிரித்தெடுக்கப்படும் தேயிலைகளை 2 வகையாக பிரித்தெடுக்கின்றனர். ஒன்று லீஃப் கிரேட் எனும் இலை தேயிலை, மற்றொன்று டஸ்ட் கிரேட் எனும் பொடி தேயிலை. இவற்றிலிருந்து சுமார் 14 முதல் 16 வகையான ரகங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. தரம் பிரிக்கப்பட்ட தேயிலைகளை மீண்டும் மற்றொரு இயந்திரத்தின் மூலம் மிகவும் நுண்ணிய மாசுகள் அகற்றல் மற்றும் எடை குறைவான தேயிலை தூள்கள் பிரித்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு இயந்திரத்தின் சல்லடை பரப்பின் மூலம் சலிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு தேவையான நல்ல தரமான தேயிலை தூள்கள் தயாரிக்கப்பட்டு பைகளில் அடைக்க அனுப்பப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 160 தேயிலை நிறுவனங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000 நபர்களைக் கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. லேபர் ஸ்டாஃப் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்கள நேர்பார்வையில் தான் அவங்கள நாங்கள் வச்சுக்கிறது. நான் முதல் 1992 இந்த கம்பெனிக்கு சேர்ந்தப்போ எங்கள் கிட்ட வந்து 150 லேபர் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் கிட்ட 400 லேபர் பக்கம் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. லேபரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடு அப்புறம் அவங்களோட துணிமணி எல்லாமே நாங்கள் வந்து இன்சார்ஜ் எடுத்து அவங்களோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நாங்கள் நேர்படியாக பார்த்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு டாக்டர் மூலயமா ஒரு நர்ஸ் மூலயமா நேர்பார்வையில் வச்சு அவங்கள நாங்கள் நேரடியாகவே அவங்களோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பூராமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த யூனியன் ஆக்டிவிட்டீஸும் எங்கள் கம்பெனியில் இல்லை. என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு அவங்க எப்போ வேணாலும் என்னையவோ இல்லை எங்கள் மேனேஜரைவோ இல்லை எங்கள் ஃபீல்டு ஆஃபீஸரைவோ வந்து நேர்லேயே சந்தித்து அவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நேர்லேயே வந்து எங்ககிட்ட சொல்லலாம். உடனே நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் வருஷ கடைசியில் எங்கள் ப்ரொடக்ஷன் ஓட இன்க்ரீஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு சேல் ஆவரேஜ் எங்கள் வருஷ கடைசியில் என்ன எங்களுக்கு சேல் ப்ரைஸ் வருதோ அதுலேருந்து ஒரு இன்சென்டிவ் எங்கள் டீம் மேக்கருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எங்கள் ஃபீல்டு சைட்லேருந்து எங்கள் எஸ்டேட் மேனேஜருக்கு ஈல்டு என்ன ஜாஸ்தி அவர் பண்ணி கொடுக்குறாரோ ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு இன்சென்டிவ் அவருக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த கம்பெனி இன்றைக்கி நல்லபடியாக குவாலிட்டி பண்ணுறனால நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படியே வந்து தீவிலை உலக லெவலில் மார்க்கெட் கம்மியானாலும் நாங்கள் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல விலைக்கு விற்கிற காரணம் எங்களோட விடாமுயற்சி, லேபர்கிட்ட இருக்கிற டைரக்ட் எக்ஸஸ், எங்களோட ஸ்டாஃபுக்கு எங்கள் டீம் வந்து கரெக்டாக இங்கே பங்க்சுவலாக எல்லாரும் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறனால தான் இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு நாங்கள்
நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்க முடியுது. இத்தனை நிலைகளையும் கடந்து வெளியே வரும் இந்த தேயிலை தூள்களை மொத்த வியாபாரிகளுக்கு தனியாகவும் சில்லறை வியாபாரிகளுக்கு தனியாகவும் எடை போட்டு பைகளில் அடைத்து வியாபார தளத்திற்கு அனுப்புகின்றனர். 1989 வருடம் வரை மரப்பலகைகளினால் ஆன பெட்டிகளில் அடைத்து அனுப்பப்பட்டது. இம்முறையில் செலவுகள் அதிகம் என்பதால் இப்போது சாக்கு பைகளில் 25 முதல் 40 கிலோகிராம் எடை இருக்குமாறு அடைத்து வியாபார தளத்திற்கு அனுப்புகின்றனர். மற்றொரு தயாரிப்பான ஆர்த்தடாக்ஸ் முறையில் தேயிலை முழுக்க முழுக்க இலைரகம் என்பதால் உடையாமல் இருப்பதற்காக இன்றளவும் மரப்பெட்டிகளில் அடைத்து அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் தயாராகும் ஒட்டுமொத்த தேயிலை உற்பத்தியில் சுமார் 200 மில்லியன் கிலோகிராம் தேயிலை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய செடிகள் எல்லாத்தையுமே நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு புது நியூ குளோனல்ஸ் வெரைட்டியை கம்ப்ளீட்டாக நாங்கள் ரீப்ளான் பண்ணிகிட்ருக்கிறோம். வருஷம் ஒரு 2 ஹெக்டர் நாங்கள் ப்ரோக்ராமாக எடுத்துட்டு பூரா புது குளோனல் செடிகளை நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் எங்கள் லேபர் வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே சமயத்தில் மற்ற காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறப்போ எங்கள் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட் சைட்லேருந்து இன்றைக்கி நாங்கள் 6000 கிலோ பண்ணிகிட்ருக்கிறது ஒரு 8000 கிலோ கொண்டு போனால் தான் எங்களால் இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் எங்கள் ஃப்யூச்சர் பிளான் எங்கள் என்டையர் எஸ்டேட் புது செடி டீ செடிகளாக தான் இருக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி புதுசாக யாராச்சும் இந்த டீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னால் அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்னா, முதல்ல அவங்க டீ ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு டீ பிளான்டேஷன் டீ ஃபேக்ட்ரி வச்சு நடத்தணும்னா ஃபீல்டு சைட்லேருந்து டீ புஷ் எப்படி அது உங்களுக்கு ஈல்டு வரும், எப்படி அதை இரிகேஷன் பண்ணணும், ஸ்ப்ரேயிங் பண்ணணும், மென்யூர் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த ஃபேக்ட்ரி பக்கமே வரணும். ஏன்னா ஃபீல்டு தான் உங்களுக்கு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நீங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் அந்த ரா மெட்டீரியல் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு குவாலிட்டி டீ வந்துடும். ஃபேக்ட்ரியில் நாங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணுற எதுவுமே இல்லை. அதனால் புதுசாக வரவங்க கண்டிப்பாக அவங்க ஃபீல்டை பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுட்டு தான் பழகிட்டு அப்புறம்தான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். அப்புறம் சின்ன ஒரு ஃபேக்ட்ரி போடுறதா இருந்தாலும் மினிமம் ஒரு 4 லட்சம் கிலோ டீ தயார் பண்ணாதான் ஒரு ஃபேக்ட்ரி இன்றைக்கி வயபிளாக வரும். அதனால் ஒரு 4 லட்சம் கிலோ தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு அவங்க ரெடி பண்ணிட்டு தான் ஃபேக்ட்ரியை அவங்க ஆரம்பிக்கணும். அந்த 4 லட்சம் கிலோ பண்ணணும்னா மினிமம் அவங்களுக்கு ஒரு 300 ஏக்கரா இன்றைக்கி அவங்க கண்ட்ரோல் இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரியை ஒரு வயபிலிட்டிக்கு கொண்டு வர முடியும். இத்தனை சிறப்பாகவும் தரமாகவும் தேயிலை தயாரிப்பை செய்து வரும் இந்நிறுவனம் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவரவர் மொழியில் உற்பத்தி பற்றிய செயல்முறை விளக்கம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது.